பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. சந்திரனுக்கு இதுவரைக்கும் 24 பேர் போய் வந்திருக்கிறார்கள். Till now 24 persons has gone and returned to moon. 1969 வருடம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதல் மனிதன் ஆம்ஸ்ட்ராங் ஆல்டின் தன்னுடைய பாதங்களை சந்திரனில் பதித்தான். In 1969 July 20 Armstrong and Aldrin has stepped on the moon. அதிலிருந்து இதுவரைக்கும் 24 பேர் சந்திரனுக்கு போய் From வந்திருக்கிறார்கள். that time on 24 persons went and returned. அந்த சந்திரனில் லேண்ட் ஆகி சந்திரன்ல நடந்தவங்க 12 பேர். 12 persons landed and walked on the moon. சந்திரன் ஆர்பிட்ட சுத்தி வந்தவங்க 12 பேர். 12 persons orbited around the moon. அதல சுவையான சில காரியங்களை சொல்ல வாஞ்சிக்கிறேன். I want to mention certain thirsty experiences. இதுல 12 பேர் சந்திரனில் நடந்தார்கள். 12 persons walked on the moon. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுல சந்திரனுக்கு போய் திரும்பி வந்த பிறகு 3 பேர் ஊழியர்களாக மாறிவிட்டார்கள். 3 persons who have gone to moon and returned has become ministers or servants of God. முதலாவது ஜேம்ஸ் எர்வின், First of all James Irwin, இரண்டாவது பிராங்க் போர்மேன், Frank Borman second, மூன்றாவது சார்லஸ் டியூக். Charles Duke third person. இவர்கள் 3 பேரும் சந்திரனுக்கு போகும்போது இவர்கள் ஊழியர்கள் அல்ல, இவர்கள் ஒரு ஊழியக்காரர்கள் அல்ல, இவர்கள் பெரிய விசுவாசிகளும் அல்ல. These 3 persons when they went to moon, they were not servants of God, they were not even believers. சந்திரனுக்கு போய் வந்த பிறகு After they went to moon and returned, ஜேம்ஸ் எர்வின் சொல்லுகிறார், James Irwin says, இவர்களை பற்றிதான 21 பக்க செய்தியை வாசித்தேன். I read a news about 24 pages about them. 21 பக்கம் செய்தியை வாசித்தேன். News of 21 pages. மெய் சிலிர்க்க வைக்கிற செய்திகள். It is giving horripilation. ஜேம்ஸ் எர்வின் என்ன சொல்லுகிறார்? What does James Irwin say? நான் சந்திரனில் நடந்தபோது When I walked on the moon, தெய்வத்தினுடைய வல்லமையை நான் அதிகமாக அனுபவித்தேன். I enjoyed the power of my God more. ஹalleluya! Hallelujah. தேவனுடைய வல்லமையை நான் அங்கே அதிகமாக ருசித்தேன். I tasted the power of God more there. சார்லஸ் டியூக் இந்த பூமியிலே வந்து காலை மிதித்த உடனே Charles Duke stepped on the earth. அவர் போகும்போது தேவனுடைய மனுஷன் அல்ல. When he was not a man of God. திரும்பி வந்த பிறகு After he returned, பூமியிலே காலை வைத்த பிறகு when he stepped on the earth, எல்லாரையும் பார்த்து சொன்னாராம், ஒருவரில் பேர் அன்பாயிருங்கள், ஒருவர் மேல் அன்பாயிருங்கள் என்று சொன்னார். looking at everybody says, he love everyone, love everyone. ஒரு பக்கம் சார்லஸ் டியூக் சந்திரனுக்கு போய் வந்த சந்தோஷம், Charles Duke went to moon and returned to happiness. சந்திரன் போய் வந்தேன் என்கிற ஒரு பெருமை, boasting that I went to moon and returned. சில நாட்கள் கழித்த பிறகு அவருடைய ஜீவியத்தில் சமாதானத்தை இழந்தார். After some days he lost peace in his life. மனைவியோ நல்ல ஒரு தேவபக்தி உள்ள ஒரு சகோதரி. Wife was a godly woman. அவர்கள் என்ன செய்தார்களா? What she did? அவர்கள் இந்த சார்லஸ் டியூக்கை ஒரு இதே போல ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு அழைத்து சென்றார்கள். She invited Charles Duke to a gospel meeting like this. அன்றைக்கு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். On that day he accepted Lord Jesus Christ. பேசப்பட்ட வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை தொட்டது. The word spoken touched his heart. சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். He obtained peace of mind. அன்று இரவு அவர் நித்திரைக்கு போகும்போது On that night went to sleep. ஒரு கருத்த உருவம் அவரை விட்டு விலகி போகிறதை இவர் கண்டார். He saw a black figure departing from him. உடனே ஆண்டவருடைய சத்தத்தை சார்லஸ் டியூக் கேட்டார். At once Charles Duke heard the voice of the Lord. இதுவரைக்கும் உன்னை ஆண்டு கொண்டிருந்த அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். Today I have delivered from the gripping of the Satan who has been having ruling over you. அன்றைக்கு விடுதலையாக்கப்பட்ட அந்த சார்லஸ் டியூக் Charles Duke delivered on that day. இன்றைக்கு வரைக்கும் வர தேவனுடைய ஊழியராக இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறார். Even today he is walking as servant of God on this earth. ஹalleluya! Hallelujah. அவர் இன்றைக்கு சொந்தமாக ஒரு சபை நடத்தி கொண்டு ஒரு ஊழியனாக இருக்கிறார். He is having his own church. I am a servant of God today. அவர் 2 ஆர்டிகிள் எழுதி இருக்கிறார். He has written 2 articles. Walk in the moon, walk with the sun. அதாவது சந்திரனின் மேல் நடந்த ஒரு ஜீவி. நான் 2 கதை சொல்லுகிறேன் என்று சொல்லி 2 ஆர்டிகிள் எழுதி இருக்கிறார். I tell 2 stories about the experience of walking on the moon. He has written 2 articles. ஒன்று சந்திரனில் நடந்த நடை, the walk that I did on the moon. இரண்டாவது இந்த பூமியிலே ஆண்டவரோடு, sun means SUN அல்ல SON, தேவனுடைய குமாரனோடு நடக்கிற ஒரு நடை. The second is experience is walking with the son or SON son. அதை வாசிக்கும் போதே மெய் சிலிர்க்கிறது. I had horripilation when I read it. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? நான் சந்திரனில் நடந்ததெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு டஸ்ட்னு சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்ற. The experience of dusting or walking on the moon is a dust in my life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1972ஆம் வருடம் அப்போலோ 16 விண்கலத்தின் மூலமாக சந்திரனுக்கு போய் வந்தார். In 1972 Apollo 16 he went to moon. இளமையாக சந்திரனுக்கு போய் வந்த முதல் மனிதன்
சந்திரனுக்கு போன 10வது மனிதன் இவர். He is the first 10th man who has gone to moon and returned. இந்தியால வந்து சென்னையில் வந்து இவர் சாட்சி கொடுத்தவர். He came to India, he came to Chennai and testified. சார்லஸ் டியூக் சென்னையில் வந்து சாட்சி கொடுத்தவர் தேவனுடைய மனுஷன். Charles Duke is a man of God who came to Chennai and testified. இந்த இந்தியாவில் சென்னையில் அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட நடிகர்கள் இருக்கிறார்கள். Even today there are actors who have been saved by him. Hallelujah. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? சந்திரனில் நான் நடந்த நடை காட்டிலும் இந்த பூமியிலே என் ஆண்டவருடைய கரம் பிடித்து நடக்கிற நடைதான் மிகவும் மேன்மையானது என்று சொல்லுகிறார். Rather than the walk that I did on the moon, the walk in which the Lord is holding my hand and walking is better one. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இந்த ஆம்ஸ்ட்ராங் 1969ஆம் வருடம் ஜூலை 20ஆம் தேதி சந்திரனில் காலடி வைத்தார். In 1969 July 20 Armstrong landed on the moon. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவது இந்த பூமியை நோக்கி அனுப்பின முதல் செய்தி என்ன தெரியுமா? What was the first message that he has sent to the earth? அவர்கள் இந்த பைபிளை தங்களுடைய கரங்களில் எடுத்து சென்றார்கள். They took the Bible in their hands. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதே போல வேதம் அல்ல. Not this Bible. இதே வேதம் தான். இதே போல பேப்பர் கிடையாது. Not paper like this. அது மைக்ரோ பைபிள். It's micro Bible. இந்த ஒரு பட்டாணி சைஸ்ல தான் இருக்கு அந்த பைபிள். It is having the size of a just a seed. மைக்ரோ ஃபிலிமாக மாற்றி மைக்ரோ பைபிளாக எடுத்து சென்றார்கள். Turned as micro film, they took it as a micro Bible. அந்த மைக்ரோ பைபிளுடைய சைஸ் வந்து பட்டாணி சைஸ்ல தான் இருக்கும். The size of this micro Bible is just of the size of a seed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்த பூமியை நோக்கி அனுப்பின செய்தி என்ன தெரியுமா? What was the message they sent to the earth? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தான் அந்த பூமியை நோக்கி அனுப்பின செய்தியாக இருந்தது. The book of Genesis chapter 1 first verse is a message that says, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். in the beginning God created the heaven and earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பின்பாக போனவர்கள் the persons who went afterwards, தங்களுடைய சபையிலிருந்து கம்யூனியன் பிரெட் வைன் எடுத்து போய் இருக்கிறார்கள். they have taken bread from their church there. அங்கே சந்திரனிலே அந்த அப்பத்தை ரசத்தை எடுத்து குடித்தபோது when they ate and drank the wine in the moon, எந்த வசனத்தை வாசித்தார்கள்? what verse did they read? யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகளில் ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இந்த வசனத்தை அவர்கள் வாசித்து கம்யூனியன் எடுத்திருக்கிறார்கள். I am the true vine, you are the branches, and if anyone abides me, and they will be having much fruits. Quoting this verse, they took communion. சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பதாக ஆம்ஸ்ட்ராங் மரித்தார். நீங்கள் வாசித்திருப்பீர்கள். A few days back Armstrong died. You might have read in the newspaper. ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய வார்த்தையை சுருக்குகிறேன். Mentioning one news, I want to conclude my words. இன்றைக்கு இந்த பூமி today this earth மிக சத்தத்தோடு சுற்றிக் கொண்டிருக்கிறது. it is orbiting with noise. 54 ஆக்டேவ். இன்றைக்கு இந்த சுத்துற சத்தத்தை 54 ஆக்டேவ் அந்த சத்தத்தோடு இந்த பூமி சுற்றிக் கொண்டிருக்கிறது. 54வது ஆக்டேவ் 54 act with that sound it is moving, orbiting. 54வது ஆக்டேவ் அந்த சவுண்டோட இந்த பூமி சுற்றிக் கொண்டிருக்கிறது. 54 act it is orbiting. மியூசிக்ல 7 ஸ்வரம் சேர்ந்தது ஒரு ஆக்டேவ். In music 7 sounds together and one act. சரிகம பதனி 7 சேர்ந்தது ஒரு ஆக்டேவ். 54 ஆக்டேவ் அந்த சவுண்டோட பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. 54 act the earth is orbiting. இன்றைக்கு இதே சவுண்டோட தான் பூமி சுத்துது. Today the earth is orbiting with this sound. பயங்கர சத்தத்தோடு இந்த பூமி சுற்றிக் கொண்டிருக்கிறது. Loud sound it is orbiting. Like this. பயங்கரமான சத்தத்தோடு இந்த பூமி சுற்றிக் கொண்டிருக்கிறது. Mighty voice it is orbiting. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம்ஸ்ட்ராங் இப்படி கேட்டதாக சொல்லுகிறார்கள். They say Armstrong heard this. இயேசுவே Jesus. உதாரணமா நீங்க சுகமா இருக்கிறீங்களா? Are you in good health? இது முதலாவதுன்னு வெச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப இத கொஞ்சம் கூட்டி குறைச்சிருக்கலாம். இரண்டாவது சுகமா இருக்கிறீங்களா? Are you in good health? இது இரண்டாவது ஆக்ட்னு வெச்சுக்கோங்க. Second act. சுகமா இருக்கிறீங்களா? Are you in good health? இது மூணாவது ஆக்ட். It's the third act. சுகமா இருக்கிறீங்களா? Are you in good health? இது நாலாவது ஆக்ட். Fourth act. சுகமா இருக்கிறீங்களா? Are you in good health? அஞ்சாவது ஆக்ட். 54வது ஆக்டேவ்ல இந்த பூமி சுத்துது. In 54th act the earth is Jesus. Jesus. அதுக்கு மேல சொன்னா எனக்கு செத்து போய்டுவேன். I have no power to tell beyond it. 54வது ஆக்டேவ் சவுண்டோட இந்த பூமி சுத்துகிறதா கேட்டதாக சொல்லுகிறார். The sound of 54 act the earth is orbiting, they heard it. இந்த பூமியை எப்படி சுத்திக்கிட்டு இருக்கு? How the earth is orbiting? சொல்லுங்க. Say இயேசுவேன்னு சத்தத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்கு. It makes a sound Jesus and orbiting. நாமும் கூட இந்த பூமியில இயேசுவே என்று சொல்லிக்கொண்டே நடப்போமாக. Let us say Jesus and walk on the earth. எத்தனை பேருடைய வாயில இயேசு இயேசுன்னு சொல்லுகிறீர்கள்? How many you say Jesus Jesus? இந்த பூமியே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டு தான் சுத்துது. The earth itself say Jesus Jesus and orbiting. 54வது ஆக்டிவ் சவுண்ட்ல தான் இந்த பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. 54th act it is orbiting.
Jesus. 54வது ஆக்டிவ் சவுண்ட்ல சுத்திட்டு இருக்கு. In the sound of 54th act is Dobbiching. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Let us close our eyes. நாம் என்ன சொல்லிக்கொண்டு இந்த பூமியில சுத்த போறோம்? What we say and going to நீங்கள் Dobbiching. நான் என்ன சொல்லிக்கொண்டு இந்த பூமியில சுத்த போகிறோம்? What we will do Dobbiching. இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு சுத்துவோமாக. Let us say Jesus and கண்களை Dobbiching. மூடுவோமாக. Let us close our eyes. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let us call upon இரவும் God. பகலும் இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக்கொண்டே இருப்போமாக. And now let us say Jesus. இயேசு வருகிறார். Jesus comes. இயேசு வருகிறார். Jesus is coming. யாரை சேர்க்க வருகிறார்? To whom gather whom? பாவங்கள் நீக்கி ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்க்க வருகிறார். To gather the people who are sins and taken கண்களை away. மூடுவோமாக. Let us close our eyes. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let us call upon இயேசு God. எனக்கு போதும் என்று சொல்லுவோமாக. Let us say Jesus is எல்லாரும் enough வாயை for திறந்து me. சொல்லுங்க. All of you open your இயேசு mouth. எனக்கு போதும். Jesus is enough இயேசுவே என்று சொல்லுங்க. Say Jesus. இயேசுவே என்று சொல்லுங்க. Say Jesus. இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுங்க. Jesus is நம்முடைய enough. இயேசு பெரியவர். Our Jesus is நம்முடைய great. இயேசு வல்லமையுள்ளவர். Our Jesus is நம்முடைய mighty. இயேசு பரிசுத்தமுள்ளவர். Jesus is holy. அவர் சீக்கிரம் வருகிறார். He is coming soon. அவர் இருந்தவர். He was. அவர் இருக்கிறவர். He is. அவர் வேகத்தில் வருகிறவர். He comes soon. அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோமா? Let us be ready to meet him. பாரங்கள் பாவங்களை போக்கும் நாமம் பரிசுத்தமாகிடவும் கழுவும் நாமம் சகல நோய்களையும் சிலுவையில் சுமந்த சர்வாங்க சுகமாதை தரும் நாமமே சகல நோய்களையும் சிலுவையில் சுமந்த சர்வாயுத நாமமே இயேசுவின் நாமம் ஜெய நாமம் நேசிக்க சிறந்ததோர் இந்த நாமம் இயேசுவின் நாமம் ஜெய நாமம் நேசிக்க சிறந்ததோர் இந்த நாமம் சர்வத்தையும் ஜெயித்த உயர்ந்த நாமம் சதா காலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம் சர்வத்தையும் ஜெயித்த உயர்ந்த நாமம் சதா காலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே இயேசுவின் நாமம் ஜெய நாமம் நேசிக்க சிறந்ததோர் இந்த நாமம் இயேசுவின் நாமம் ஜெய நாமம் நேசிக்க சிறந்ததோர் இந்த நாமம் சர்வத்தையும் ஜெயித்த உயர்ந்த நாமம் சதா காலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம் சர்வத்தையும் ஜெயித்த உயர்ந்த நாமம் சதா காலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே இயேசுவின் நாமம் ஜெய நாமம் நேசிக்க சிறந்ததோர் இந்த நாமம் இயேசுவின் நாமம் ஜெய நாமம் நேசிக்க சிறந்ததோர் இந்த நாமம் சர்வத்தையும் ஜெயித்த உயர்ந்த நாமம் சதா காலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம் சர்வத்தையும் ஜெயித்த உயர்ந்த நாமம் சதா காலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே 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 ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா
Hallelujah. 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 Hallelujah.